everyone. First of all, welcome to In My Class. My name is Shakti. இந்த வீடியோல நம்ம எப்பயும் போல ஒரு 10 சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா நம்ம சேனல்ல, அதே மாதிரி இது வந்து பார்ட் 7. ஓகேவா? மொத்தம் ஒரு 10 சென்டென்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். அதே மாதிரி நீங்க ஒரு பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், எந்த லெவலா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இது வந்து ஒரு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாம இருக்கும், ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்டி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்லயுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் என்னால ஃபார்ம் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல்ல வந்து டெய்லி ஒரு 10 சென்டென்ஸ் வந்து என்னோட சேனல்ல கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு 10 சென்டென்ஸ் நீங்க பாக்குறது மூலியமா கண்டிப்பா உங்களால சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும் இங்கிலீஷ் லெவல்ல. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I have never seen such a beautiful place. அதாவது என்ன சொல்றாங்க, அது என்ன அர்த்தம்? இத்தனை அழகான இடத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை அப்படின்றதுக்காக சொல்றாங்க. ஓகேவா? I have never seen அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பார்த்ததில்லை. ஓகேவா? நான் பார்த்ததில்லை அப்படின்றதுக்காக தான் I have never seen அப்படிங்கிற வேர்டை வந்து சென்டென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். such a beautiful place அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி ஒரு அழகான இடத்தை. such a அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்படி ஒரு அழகான இடத்துல அந்த வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஓகேவா? I have never seen such a beautiful place. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க. இந்த சென்டென்ஸ்ல ஈஸியா நம்ம பேச முடியும். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. You must be careful while crossing the road. இதெல்லாம் நம்ம சில்ட்ரன்ஸ் கிட்டயோ இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்டு யாராவது ரோட கிராஸ் பண்றப்போ, ஃபேமிலி மெம்பர்ஸ் ரோட கிராஸ் பண்றப்போ நம்ம வந்து ரோட பார்த்துட்டு போ, ரோட பார்த்து போ அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கன்வே பண்றது அப்படின்னா, யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ஓகேவா? வைல் கிராசிங் த ரோடு. வைல் அப்படின்னா சாலையை கடக்கும் போது நீ கவனமாக இருக்க வேண்டும். ஓகேவா? சாலையை கடக்கும் போது நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து யூ மஸ்ட் பி கேர்ஃபுல், நீ கவனமா இருக்கணும். எப்போது கவனமா இருக்கணும்? கிராசிங் த ரோடு. ஓகேவா? அந்த வைல் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வைல் யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா ஒரு ஃபுல்ஃபில்லா வந்து முடியும். இல்லாட்டியா நீங்க வைல் யூஸ் பண்ணாம யூ மஸ்ட் கேர்ஃபுல் கிராசிங் த ரோட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு மீனிங் குறிக்காது, ஏதோ ஒரு சென்டென்ஸ் பேசுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஓகேவா? சோ நம்ம யூ மஸ்ட் கேர்ஃபுல் வைல் கிராசிங் த ரோட் அப்படின்னு நம்ம சென்டென்ஸை பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. She promised to return the book tomorrow. ப்ராமிஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ப்ராமிஸ் அப்படின்னா நம்ம ஒரு சத்தியம் பண்ணிருப்போம், இதை நான் பண்ண மாட்டேன், இந்த தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ராமிஸ் வார்த்தையை பயன்படுத்துறோம். பட் இந்த இடத்துல வந்து ஷீ அப்படிங்கிறது அவள் அப்படின்னு அர்த்தம். ஷீ ப்ராமிஸ்டு டு ரிட்டர்ன் த புக் டுமாரோ. அவள் புத்தகத்தை நாளை திருப்பி கொடுப்பதாக வாக்கு கொடுத்தாள். ஓகேவா? ஒரு புக்ஸ் யாரோ வாங்கியிருக்காங்க, ஒரு பெண் வந்து அவங்க வந்து அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க, ஷீ ப்ராமிஸ்டு டு ரிட்டர்ன் த புக் டுமாரோ, நாளைக்கு அந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராமிஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இது வந்து வாக்கு அப்படின்றதையும் குறிக்கும். ப்ராமிஸ் அப்படியே சத்தியம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவும் பொருந்தும். அதே மாதிரி வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு வெக்காபுலரி சென்டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. I can't believe you did that. I can't believe மீன்ஸ் நம்பிக்கை. பிலீவ்னா ஐ பிலீவ் யூ அப்படின்னா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ பிலீவ் யூ அப்படின்னா நான் உன்னை நம்புறேன். ஓகே, அப்படிங்கிறதுக்காக அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஐ கான்ட் பிலீவ் யூ டிட் தட். டிட் அப்படின்னா நீ செஞ்சதை தான் டிட் டூ இதெல்லாம் வந்து செய், ஒரு வேலையை செய்து முடி அப்படின்றதுக்காக நம்ம டிட் டூ அப்படின்ற கண்டிஷன் வேர்டை வந்து பயன்படுத்துவோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நீ அதை செய்தா என்பதை நான் நம்ப முடியவில்லை. ஐ கான்ட் பிலீவ் யூ டிட் தட். நீ இதை போய் செஞ்சியா, நான் எப்படி நம்புறது அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்ஸ் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? சோ ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்க்கலாம். The weather is getting colder these days. அதாவது இந்நாட்களில் வானிலை மேலும் குளிர்ச்சியாக கொண்டிருக்கிறது. ஓகேவா? வெதர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். வெதர் அப்படின்னா டுடே வந்து சன்லைட் எப்படி இருக்கு, கிளைமேட் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ஸோ அதை பொறுத்துதான் வந்து வெதர் கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல ஃபுல்லாவே ரெயின் கண்டிஷன் தான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 months ஃபுல்லாவே வந்து ரெயின் ஃபாலிங் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, இந்த வெதர் இஸ் கெட்டிங் கோல்டர் தீஸ் டேஸ். இந்நாட்களில் வானிலை மேலும் குளிர்ச்சியாகி கொண்டிருக்கிறது. ஓகேவா? சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ 6th சென்டென்ஸ் பாருங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் யூஸ்லெஸ் திங்ஸ். ஓகே, டோன்ட் வேஸ்ட் டைம் அதாவது நேரத்தை
வேஸ்டா பயன்படுத்தாத. எதுக்காக நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா பயனுள்ளதாக பயன்படுத்தணும். ஆனா யூஸ்லெஸ் அப்படின்னா பயனற்றதான் நம்ம யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பயனற்ற அப்படின்ற வார்த்தைக்கு தான் நம்ம யூஸ்லெஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்துறோம். ஓகே, பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காதே. ஓகேவா? பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்து. ஓகேவா? ப்ளீஸ் டூ யுவர் ஒர்க் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் டைம். ஓகேவா? நேரம் பயனுள்ளத மாதிரி உங்க வேலையை பாருங்க, பயனில்லாத ஒரு விஷயங்களை செஞ்சு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ 6 சென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானதாங்க. அடுத்து 7 சென்ஸ் பாருங்க. She has a habit of waking up early. நிறைய பேர் என்ன சீக்கிரமா எழுந்திரிக்க பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி லேட்டா எழுந்திரிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா மோஸ்ட்லி லேட்டா எழுந்திருக்க பர்சன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. ஐ எம் ஆல்சோ லேட் வேக்கப் பர்சன் தான். ஓகேவா? ஸோ நீங்களும் சீக்கிரமா வந்துறீங்க. சீக்கிரமா வந்துச்சா மட்டும்தான் உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் நோக்கி போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? நீங்க எவ்வளவு சீக்கிரமா உங்க லைஃப்ல மூவ் ஆகணும், க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த அளவுக்கு டைம்ல ஒரு 5 o'clock மேக்ஸிமம் 4 to 5 o'clock எந்திரிச்சு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணா மட்டும்தான் நம்ம லைஃப்ல ஒரு பெஸ்டான ஒரு சூப்பரான சக்சஸ்ஃபுல் லைஃபை வந்து லீட் பண்ண முடியும். ஓகேவா? லேட்டா வந்துருச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சக்சஸ் கிடைக்கும். பட் நீங்க ஒரு இயர்லி வேக்கப் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய அளவுல உங்க பாடியிலயும் சரி உங்க மைண்ட்லயும் சரி ஒரு சூப்பரான லைஃபை வந்து வாழ முடியும். ஓகேவா? ஸோ வாங்க சென்டென்ஸ் போலாம். She has the habit of waking up early. அதாவது அவளுக்கு அதிகாலையில் எழும் பழக்கம் உள்ளது. அதாவது அந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி பயன்படுத்துறோம்? She has a habit. habit அப்படின்னா பழக்கம். habit அப்படின்னா ஒரு பழக்கத்தை தான் habit சொல்றாங்க. waking up எழுந்திருக்கும் பழக்கம். early அப்படின்னா அதிகாலையில் சீக்கிரமாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம இயர்லி அப்படின்ற சென்டென்ஸை பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஈஸியா பேச முடியும். ஓகே, ஸோ 8th சென்டென்ஸ் பாருங்க. We could not go out because it was raining. அதாவது மழை பெய்ததால் நாம் வெளியே செல்ல முடியவில்லை. எப்படி நம்ம சொல்லலாம்? மழை பெய்ஞ்சனால எங்கனால வெளியே செல்ல முடியல. எப்படி நம்ம அதை இங்கிலீஷ் சொல்லலாம்? We could not go out. we அப்படின்னா நாம்னு அப்படி அர்த்தம். we அப்படின்னா நாம்னு அர்த்தம். அதாவது நாங்கள் அப்படின்னு கூட குறிக்கும். ஓகேவா? ஸோ we could not go. குட் நாட் அப்படிங்கிறது வந்து செல்லவில்லை. குட் நாட் கோ எங்களால செல்ல முடியல. எதனால செல்ல முடியல? பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். மழை பெய்து கொண்டிருந்தது. வாஸ் அப்படின்ற கண்டிஷன் எதுக்கு? ஆல்ரெடி முடிஞ்ச சென்டென்ஸ் தான் நம்ம வாஸ் அப்படின்ற சென்டென்ஸை பயன்படுத்துறோம். ஓகேவா? வாஸ் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துறோம்? ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் விஷயம், அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது தான் நம்ம வாஸ் அப்படின்னு பயன்படுத்துறோம். ஓகேவா? இட் வாஸ் ரெய்னிங். சோ அதனால நாங்க வெளியே போல. we could not go. why? because it was raining. மழை பெஞ்சிட்டு இருந்தனால நாங்க போல அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சூப்பரா பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 9th சென்டென்ஸ் பாருங்க. 9th சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் இன் வேர்ட்ஸ். அதாவது என் உணர்ச்சிகளை வார்த்தைகளில் சொல்வது கடினம். அதாவது நிறைய பேர் வந்து டக்குன்னு சடனா ஒரு ஹாப்பினஸ் போவாங்க, இல்லைன்னா ஒரு ஃபீலிங்ஸ் போவாங்க. அப்போ பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறுவாங்க, ஓவர் திங்கிங்ல இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகேவா? இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ். அதாவது என் உணர்ச்சிகளை வார்த்தைகளில் சொல்வது கடினம். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அந்த செயல்படுத்துவது, ஒரு விஷயத்த சொல்றதுதான் நம்ம எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? மை ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளுடைய உணர்ச்சிகள். ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சிகளை குறிக்கக்கூடியது. இன் வேர்ட்ஸ், அதாவது என்னோட உணர்ச்சிகளை வார்த்தைகளா சொல்வத முடியல, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற தமிழ்ல சொல்றதுக்கு பதிலா இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் இன் வேர்ட்ஸ். ஓகே, அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம், சாலிடா பேசலாம். ஓகேவா? சோ 10th சென்டென்ஸ் பாருங்க. he rarely watches television. இது நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டே போகும். டெலிவிஷன் அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்குமே. தொலைக்காட்சி அப்படிங்கறத நம்ம எல்லா வீட்லயும் டிவி இருக்கும், ஸ்மார்ட் டிவி இருக்கு. இப்ப அட்வான்ஸ் லெவல் டிவி நிறைய வந்துருச்சு. ஸோ அது நம்ம டெலிவிஷன் அப்படின்றத பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ ஹி ரேர்லி அப்படின்னா எப்படி சொல்றது? ஒரு பொருள் வந்து இப்போ கோல்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய விஷயம். அதே இரும்பு, அதாவது ஒரு அயன், அது மாதிரி மெட்டீரியல் வந்து ஈஸியா கிடைக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல்ல. பட் கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ரேர்லி அப்படின்னா அரிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ரேர்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஹி ரேர்லி வாட்சஸ் டெலிவிஷன். அதாவது அவள் அரிதாக தொலைக்காட்சி பார்க்கிறாள். அவங்க டிவி பார்க்கறதே வந்து விரும்பல, கொஞ்சம் எப்பயாவது ஃப்ரீயா இருக்கப்ப பாக்குறாங்க. அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல இப்படி சொல்றோம். ஹி ரேர்லி வாட்சஸ் டெலிவிஷன். சாரி, அவள் வராது, அவன் தான் வரும். ஓகே, ஹி அப்படிங்கிறது அவன் குறிக்கிறது. நான் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ அவன் அரிதாக தொலைக்காட்சி பார்க்கிறான். ஓகேவா? அரிதாக தொலைக்காட்சி பார்க்கிறான் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல முடியும். ஓகேவா? சோ இந்த 10 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ஈஸியா நம்ம கத்துக்கிற முடியும்.
இங்கிலீஷ் வந்து டஃப் கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் பிளஸ் டைம் கொடுத்து நம்ம க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷை க்ரோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டினா உங்க கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில யாராவது இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ நீங்க டெய்லி உங்களோட எஃபர்ட்டை போட்டுட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் வந்து பயங்கரமா பேச முடியும். நீங்களும் ஒரு அட்வான்ஸ் லெவலா போக முடியும். ஓகேவா? இங்கிலீஷ் நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க மத்தவங்களை காட்டிலும் நீங்க அட்வான்ஸ்லா இருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா இங்கிலீஷ் நீ வரக்கூடிய காலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்போர்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, என்னோட லவ்வும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க எஃபர்ட்டை போட்டு இங்கிலீஷை க்ரோ பண்றதுக்கான வழியை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தருக